அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுல பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார்ன்னு சொல்லல, ஜெயம் கொடுக்கிறவர். அப்ப இந்த நிகழ்காலத்துல அந்த வார்த்தை இருக்குது. அதாவது ஜெயம் அப்படின்றது ஒரு நாள் நமக்கு கிடைக்கப் போகிற ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. அது இயேசுவின் மூலமாக நமக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் நமக்கு கொடுக்கிற ஜெயம். இன்றைக்கு நெறைய பேருடைய வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நெறைய பேர் நல்ல ஆசீர்வாதம் வேணும்னு ஜெபிக்கிறாங்க. நெறைய பேர் வியாதியிலிருந்து விடுதலை அடையணும்னு ஜெபிக்கிறாங்க. நல்ல வேலை கிடைக்கணும், என் தொழில் நல்லா முன்னேறணும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. ஆனா, நம்முடைய பல நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் என்பத நம்ம மறந்துர்றோம். ஆண்டவருடைய செயல்கள, கிரியைகள நம்ம மறந்து விடுகிறோம். ஆனா, ஆண்டவர் சொல்கிறார், சிலுவையிலே ஏற்கனவே இயேசுவின் மூலமாய் நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை நம்ம அறிந்து கொண்டோம்னா, ஆண்டவர் நமக்காக இந்த காரியத்த செஞ்சுட்டாரு. ஆல்ரெடி நமக்கு ஜெயத்த சம்பாதித்து விட்டாரு. அப்படின்றத நம்ம அறிந்து கொண்டோம்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நெறைய போராட்டம் இருக்கலாம். உங்க குடும்பத்துல நெறைய கண்ணீர் இருக்கலாம். ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கலாம். சமாதானம் குறைவுபட்டு இருக்கலாம். இன்னைக்கு அதற்காக நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் ஏற்கனவே சில நேரங்கள்ல நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க நம்ம விடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே பெற்ற ஜெயம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும். அன்றைக்கு தாவீது கோலியாத்திற்கு முன்பாக நிற்கும்போது, அவன் கோலியாத்த பார்க்கல. இஸ்ரவேல் சேனைகளும், சவுலும் அந்த கோலியாத்த பார்த்தாங்க. அவனுடைய உயரத்த பார்த்தாங்க. அவன் வைத்திருந்த வெப்பன்ஸ பார்த்தாங்க. ஆனா, தாவீது மட்டும் என்ன பண்ணான் அப்படின்னா, ஆண்டவர பெருசா பார்த்தான். அதனால அவனுக்கு கோலியாத் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா அவனுக்கு தெரியல. எப்படி இந்த கோலியாத்த நீ ஜெயிக்க முடியும்? நீ சின்ன பையன். உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் சின்ன வயசுலேருந்து யுத்த வீரன். அப்படிலாம் சொல்லி இவன எப்படியாவது இது பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா, தாவீது அந்த கோலியாத்தை ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணம் இயேசுவை ஆண்டவர அவன் பெரியவரா பார்த்தான். இந்த கோலியாத்த சின்னதா பார்த்தான். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர அறிந்து கொள்ளும்போது, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்போது, நம்முடைய ஆண்டவர் எல்லா உலகத்தின் காரியங்களைக் காட்டிலும், சாத்தானுடைய கிரியைகளைக் காட்டிலும் அவர் பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப சின்னதா தெரியும். ஆமென். இது இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, ஒருவேளை ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது ஒரு நோயாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பின்னால அ பல காரியங்கள், பல விதமான நெருக்கடிகள் இருக்கலாம். சமாதான குறைவுகள், குடும்பத்தில பயங்கரமான பிரச்சனைகள். ஆனா, உங்களுக்கு முன்னால யார் இருக்கா? அது நம்முடைய ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவனாய், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya! ஹalleluya! இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள்ல நம்ம சோர்ந்து போய் நிற்கும்போது, நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறார்ன்றத நீங்க மறந்து போக வேண்டாம். மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாதாளத்தை வென்றவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நம்ம எந்த காரியத்திற்கு முன்பாக ஆண்டவர் நம்மை தோற்று போக விடமாட்டார். ஏன்னா, ஏற்கனவே சிலுவையிலே ஜெயத்தை சம்பாதித்து விட்டார். ஆகவே இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஜெயத்திற்காக அமர்ந்திருங்கள். ஜெயத்தை கொடுத்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் ஜெயத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஜெயம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நம்ம நெறைய காரியங்கள தேடி ஓடலாம். ஆனா ஆண்டவர் சம்பாதித்து கொடுத்த ஜெயம் உங்ககிட்ட வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவுண்டு. இன்றைக்கு உங்களுடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவுண்டு. இன்றைக்கு உங்களுடைய நெருக்கடிக்கு ஒரு முடிவு உண்டு. இன்றைக்கு மனிதர்கள் உங்கள கைவிடலாம். ஆனா ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹalleluya! இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் இன்னும் உங்க பக்கத்துல நின்று கொண்டே இருக்கிறபடினால பிரியமானவர்களே, எந்த காரியத்த குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படுறீங்களா? உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறீங்களா?
ஆசைப்படுறீங்களா? ஒண்ணே ஒண்ணு நீங்க சொல்லுங்க. எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை உண்டாக்குவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு தோல்விகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தோல்வியை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற கண்ணீர், வேதனை, பாரங்கள், தகப்பனே, அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தோல்வியின் சிந்தனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே தகர்க்கப்படுவதாக. தகப்பனே, அவர்களுடைய வாழ்க்கையிலே நின்று போன ஆசீர்வாதங்கள் வரட்டும் ஆண்டவரே. தடைபட்டு போன காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒரு புதிய வாசல்கள் உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீர் ஜெயத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தோல்வியை கொண்டு வருகிற சத்துரு அழிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்புங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அன்பின்